மக்களே, இந்த வீடியோவில் நம்ம என்ன பேச போகிறோன்னா, வழக்கமாக ஜனவரி மாதம் ஆரம்பித்தா நம்ம இந்த வீடியோ தான் போடுவோம். நல்லா நம்ம சேனலில் கவனித்து பார்த்தவங்களுக்கு நல்லாவே தெரியும். இருந்தாலும் இந்த வீடியோவில் சில கோபங்கள்லாம் தள்ளி வச்சுட்டு யதார்த்த சரியான அரசியலை மக்கள் முன்னாடி கொண்டு வரணும் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோட நோக்கம். இங்கே பிரச்சனை என்ன, ஆளுநர் இந்த மாதிரி வந்து நடந்துக்கிறார் அப்படிங்கிறது தான் பிரச்சனை. அவரை ஏன் கூப்பிடுறீங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி பிரதானமாக இருக்குது. அந்த கேள்விக்கும் இந்த வீடியோவில் பதில் இருக்குது. ஆளுநர் என்ன சொல்கிறாரு, முதலமைச்சர் ஏன் செய்ய மாட்டார்? அதாவது இந்த மெயின் ஸ்ட்ரீம் மீடியா எல்லாமே ஐயா துரைமுருகன் ஐயா இப்படி பேசினார், சபாநாயகர் இப்படி பேசினார், ஆளுநர் இப்படி பண்ணுறார் அப்படின்னு சொல்லி யார் என்ன செய்கிறாங்களோ அதை தான் நம்ம முன்னாடி கொண்டு வந்து வைக்கிறாங்க. எது சரியானது, எது கரெக்டு, எது ஃபேக்ட்டு, அதை நமக்கு தெரியவே மாட்டேங்குது. அதை இந்த வீடியோவில் நான் கொண்டு வந்து சேர்க்கணும்னு நினைக்கிறேன். ஒன் பை ஒன்றா தெளிவாக நம்ம பார்க்கலாம். வணக்கங்கள், வாங்க பதிவுக்குள்ளே போகலாம். இப்போ முதல் விஷயம் மக்களே, எதற்கு ஆளுநரை கூப்பிடணும்? அவர் அதை பண்ணுறாரு இதை பண்ணுறான்னு ஒரு விஷயத்தை செய்யணும். அப்புறம் ஐயோ அம்மான்னு கத்தணும். எதுக்கு இந்த விஷயத்தெல்லாம் செய்யணும் அப்படிங்கிற அந்த அடிப்படை கேள்வியிலேருந்து வரலாம். முதல்ல பார்த்தீங்கன்னா, ஆளுநர் வந்து சட்டசபை நடக்கும் போதெல்லாம் கூப்பிட மாட்டாங்க. வருஷத்தோட முதல் கூட்டத்தொடரில் ஆளுநரை வச்சு அந்த கூட்டத்தொடரை நடத்தணும் அப்படிங்கிறது நம்மளுடைய மரபு. அந்த மரபு இங்கே கடைபிடிக்கப்படுதா? ஆளுநர் என்ன பண்ணாலும், போன வருஷம் தேசிய கீதம் பண்ணலை அப்படின்னு சொல்லி போயிட்டாப்புல, அதற்கு முந்தின வருஷம் சில விஷயங்களை சேர்த்தும் சில விஷயங்களை நீக்கியும் படித்தாப்புல. இந்த மாதிரி அவர் என்ன சச்சரவுகளை பண்ணாலும் அவரை வந்து அழைக்காமல் சட்டசபையை கூட்டக்கூடாது அப்படிங்கிற ஒரு மரபை தமிழ்நாடு அரசு ரொம்ப தெளிவாகவே கண்டினியூ பண்ணுறாங்க. முதல் பாயிண்டாக அந்த மரபு கடைபிடிக்கப்படுதா? முதல் விஷயம். முதல்ல மரபு சட்டம் அப்படிங்கிற ரெண்டுக்குள்ளே பார்த்தரலாம். சட்டம்னா உனக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ செஞ்சே ஆகணும். மரபுனா நம்மளுடைய மூதாதையர்கள் தொடர்ச்சி அந்த விஷயத்தை ஃபாலோ பண்ணுறாங்க, இது சரின்னு படுது, இதை நம்ம ஃபாலோ பண்ணுவோம் அப்படிங்கிறது தான் இங்கே மரபு. இங்கே தமிழ்நாடு சட்டசபை பார்த்தீங்கன்னா ரொம்ப தெளிவாக ஒரு விஷயத்தை பண்ணுறாங்க. முதல்ல பார்த்தீங்கன்னா தமிழ் தாய் வாழ்த்தை பாடிடுறாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா அந்த சட்டசபை அலுவல் முடிஞ்ச பிறகு எண்டில் பார்த்தீங்கன்னா தேசிய கீதம் பாடிடுறாங்க. பட் ஆளுநர் என்ன சொல்கிறான்னா, முதல்ல தமிழ் தாய் வாழ்த்தை பாடுறீங்கல்ல, அடுத்து மறுபடியும் தேசிய கீதத்தை பாடுங்க, மறுபடியும் எண்டில் மறுபடியும் பாருங்கள், இது என்னுடைய ஐடியா அப்படிங்கிற விஷயத்த சொல்கிறார். இது உங்களுடைய ஐடியா, இது உங்களுடைய தாட் ப்ராசஸ். ஏன்னா நீங்கள் வேறு சில மாநிலங்களில் இந்த மரபை பார்க்குறீங்க, தமிழ்நாடு சட்டசபையில் இதை ஃபாலோ பண்ணணும்னு ஆசைப்படுறீங்க. எந்த விதமான பிரச்சனையும் கிடையாது. இதை யார் முடிவு பண்ணுறது? நீங்களா? தேர்ந்தெடுக்கப்பட்ட நிர்வாகமாக? தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசு நீங்கள் வந்து ஐடியாவாக உங்கள்கிட்ட சொல்லலாம். ஏன்னா ஆலோசனை பண்ணுறதுக்கு தான் ஆளுநர் பதவியை கொண்டு வந்திருக்காங்க. நீங்கள் உங்கள் ஐடியாவை பெரிய லெவலில் சொல்லலாம். அதற்கு தமிழ்நாடு அரசு ஒத்து இல்லைப்பா நம்ம சொல்லிட்டோம், அவங்க கேட்கல, ஏன்னா அதிகாரம் அவங்கள்ட்ட தான் இருக்குது, அவங்க கேட்காதனால நம்ம அதை கடைபிடிக்க வேணாம், நம்ம வேலையை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி அவருடைய ஐடியா அங்கே ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கும்போது ஆளுநர் பதவிக்கு இருக்கக்கூடிய அதிகாரம் அடிப்படையில் தமிழ்நாடு அரசு என்ன சொல்லுதோ அதை கேட்டு நடந்துக்கிறது தான் ஒரு ஆளுநருக்கு சரியான நடத்தையாக இருக்கும். அவரோட ஐடியா அங்கே ஷேர் ஆக அப்படின்னு சொல்லி நான் வேண்டா விதமாக நான் வேறு சில விஷயங்களை கிரியேட் பண்ணுவேன்னு சொல்லி ஆளுநர் அரசியல்வாதியாக மாறுறாரு பார்த்தீங்களா? அதுதான் இங்கே ரொம்ப தவறானது. ஏன் இங்கே ஆளுநர் அரசியல்வாதியாக மாறுறதை எதிர்க்கிறோன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஏன்னா ஆளுநர் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர் கிடையாது. மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டு எலெக்ஷனில் நின்று ஓட்டு வாங்கி அத்தனையுமே செஞ்சது ஆளும் அரசாங்கம் தான். ஸோ ஆளும் அரசாங்கம் என்ன சொல்கிறாங்களோ அது எங்களுடைய அதிகாரம். அதாவது நாங்கள் அவங்களுக்கு கொடுத்த அதிகாரம், நாங்கள் அவங்களுக்கு கொடுத்த அதிகாரத்தை அவங்க அங்கே செயல்படுத்துகிறாங்க. நீங்கள் நியமிக்கப்பட்டவங்க, நீங்கள் உங்களுடைய ஆலோசனையை சொல்லலாம், உங்களுடைய கருத்துக்கள் சொல்லலாம், அதை அவங்க கேட்கலன்னா அதை விட்டுறலாம். அவ்வளோதான், இதில் பேசுறதுக்கு ஒன்றும் கிடையாது. சரிப்பா, இந்த ஆளுநர் உரை அப்படிங்கிறது எதுக்கு? இது இருக்கிறதுனால தான் இவ்வளோ பஞ்சாயத்து ஆகுதுன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இங்கே ஒரு சில விஷயங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு மரபாகவே இருக்குது. அதாவது என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஆளுநர் அப்படிங்கிறதுக்கு பின்னாடி அவர் மாநிலத்தோட தலைவர் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொல்லுவாங்க. அப்போ முதலமைச்சர் யாருன்னு கேட்டிங்கன்னா, முதலமைச்சர் மாநிலத்தோட நிர்வாகத் தலைவர். அதாவது பார்த்தீங்கன்னா மாநில தலைவர் இந்த இருக்கார், நிர்வாகத் தலைவர் அப்படிங்கிற அந்த நிர்வாகம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த நிர்வாகம் மாறிக்கிட்டே இருக்கும். 5 வருஷத்துக்கு இருக்க மாறிக்கிட்டே இருக்கும். பட் இந்த நிர்வாகத்தை தலைவருக்கு சில ஆலோசனைகள் வந்து தலைவராக இருக்கிறவங்க கொடுப்பாங்க. ஏன்னா நிர்வாகத் தலைவர் திடீர்னு புதுசாக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கலாம், சில விஷயங்கள் அவருக்கு தெரியாமல் இருக்கலாம், மத்திய மாநில அரசு பற்றி ஒரு இணக்கமான போக்குக்கு அவருக்கு சில ஆலோசனைகள் தேவைப்படலாம். இது அத்தனைக்குமே சரி, இங்கே ஒருத்தர் செப்பரேட்டாகவே இருக்கட்டும், இங்கே இருக்கிறவங்கள நம்ம மாற்றிக்கிட்டே இருப்போம் அப்படிங்கிறது தான் ஐடியா. இங்கே அதிகாரம் யாருக்குன்னா இங்கே இருக்கிறவருக்கு தான் பிரதானமான அதிகாரம் இருக்குது. ஸோ இவர் இந்த நிர்வாகத் தலைவர் வந்து ஏன் கவர்மெண்ட் அற்புதமான கவர்மெண்ட், இப்போ முதலமைச்சர் மு க ஸ்டாலின் திராவிட மாடல் அரசு அப்படி இருக்குது இப்படி இருக்குன்னு சொல்கிறார்ல, இதை இவர் மட்டும் சொல்லிக்கிட்டே இருக்கிறதுனால வேற யாரையா வச்சு இதை சொல்லுவோம்னு சொல்லி தேர்ந்தெடுக்கப்பட்ட நிர்வாகத் தலைவர் என்ன யோசிக்கிறார்னா, ஆளுநர் வச்சு சொல்லுவோம். ஏன்னா ஆளுநர் அங்கே தானே இருக்காரு, அவரை வச்சு நம்மளுடைய கவர்மெண்ட் என்னென்ன இந்த ஒரு வருஷம் பண்ணியிருக்கு, நம்மளுடைய சாதனைகள் என்ன, அத்தனையுமே வச்சு ஆளுநரை வச்சு பேச சொல்லுவோம்னு சொல்லி தான் இந்த முதல் கூட்டத்தொடர் அப்படிங்கிறத ஆளுநரை வச்சு செய்வாங்க. இது ஒரு மரபாகவே மாறிப்போச்சு. எல்லா ஆளுநரும் பார்த்தீங்கன்னா
இந்த மாதிரி வந்து நிர்வாகத்தில் என்ன சொல்கிறாங்களோ அதை முழுக்க முழுக்க சொல்லிட்டு போவாங்க. அவருக்கு தனிப்பட்ட கருத்துக்கள் இருக்கலாம், தனிப்பட்ட விருப்புகள் இருக்கலாம், இந்த நிர்வாகம் அவருக்கு பிடிக்காமல் இருக்கலாம், அவருக்கு 1000 பிரச்சனை இருக்கலாம். ஆனால் அவையோட மரபு அடிப்படையில் தன்னுடைய, அதாவது எனக்கு கீழே இருக்கக்கூடிய அரசாங்கம் சரியில்லை நானே சொல்கிறது எப்படி சரியாக இருக்கும்? அது ரொம்ப ரொம்ப ஃபால்ட்டாக இருக்கும்ல. எனக்கு கீழே இருக்கக்கூடிய அரசாங்கம் முழுக்க முழுக்க நல்ல அரசாங்கம் அப்படிங்கிற கிரெடிட்டை வருஷத்தோட முதல் தடவை நான் சொல்லிடுறேன் அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் இந்த ஆளுநர் உரையோட மைய நோக்கமே. ஸோ அவர் அந்த உரையை படிக்காமல் இருக்கார், அந்த உரையில் சில விஷயங்களை சேர்க்கிறாரு, சில விஷயங்களை நீக்கிறாரு. தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசு நிர்வாகத்துக்கு ஏற்ற அந்த மரபுகளை அத்தனையுமே ஃபாலோ பண்ண மாட்டார். ஸோ அந்த தேசிய கீத விஷயத்தில் அவருடைய ஐடியாவை கொடுக்குறாரு. அந்த ஐடியாவை தமிழ்நாடு அரசு ஏற்றுக்காத போது என்ன பண்ண முடியும்? சில மாநிலங்களை செய்கிறாங்கன்னா அது அவங்களுடைய மரபு, நாங்கள் மாற்றணும் செய்யணும் நாங்கள் சொல்லவே இல்லை, இது எங்களுடைய மரபு. நாங்கள் 75 வருஷம் இந்த பாரம்பரியத்தில் 100 வருஷம் இந்த சட்டசபையில் இந்த பேட்டர்னில் தான் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கோம். இப்போது இந்த தேசிய கீத விஷயத்தில் எதுவும் முட்டாள்தனமாக இருக்கா, இதை மாற்ற வேண்டிய தேவை இருக்கான்னு சொல்லி கேட்டிங்கன்னா, முதல்ல தமிழ் தாய் வாழ்த்து, எண்டில் தேசிய கீதம், இதுதான் எங்களுடைய ஸ்கூல் காலேஜ் அத்தனை அரசு நிகழ்ச்சிகள் அத்தனையிலுமே இதுதான் ப்ரோட்டோக்காலு. இதில் எந்த விதமான பிரச்சனையுமே கிடையாது. இது சரியாக இருக்குது அப்புறம் மாற்றணும், இது தப்பாக இருக்குது முட்டாள்தனமாக இருக்குன்னா மாற்றலாம். மரபை மாற்றக்கூடாதுன்னு கிடையாது. அந்த மரபு வந்து எக்ஸ்பீரி ஆயிடுச்சு, அந்த மரபை இனிமேல் கடைபிடிக்க முடியாது. ஸோ இவ்வளோ நாள் பண்ணோம், இனிமேல் நம்ம அப்டேட் ஆகிட்டோம், அந்த மாதிரி விஷயங்களில் மரபை நம்ம மீறலாம். ஆனால் இப்போது இந்த தேசிய கீதம் இந்த தமிழ் தாய் வாழ்த்து விஷயத்தில் பார்த்தீங்கன்னா இது பக்காவாக இருக்குது. இதில் என்ன பிரச்சனை இருக்குது? இதை எதுக்கு மாற்றணும், இதை எதுக்கு திருத்தணும்? ரொம்ப அழகாகவே இதை டிசைன் பண்ணியிருக்காங்க, அதை ஏன் கடைபிடிக்க மாட்டேறீங்க? ஸோ ஆளுநர் பதவி நம்ம எங்கே எதிர்க்கிறோன்னா, நம்ம விஜய் அவர்கள் சம்மந்தப்பட்ட ஒரு வீடியோவில் பேசியிருப்போம். ஆளுநராக இருக்கிற வரைக்கும் எந்த பிரச்சனையும் கிடையாதுங்க. அவர் அரசியல்வாதியாக மாறினா எதிர்க்கிற முதல் குரல் நம்ம குரலாக தான் இருக்கும். ஏன்னா அவர் அரசியல்வாதியாக மாறக்கூடாது. ஏன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, அவர் தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்களோட பிரதிநிதி கிடையாது. அவர் வந்து நியமிக்கப்பட்ட ஒருத்தர். இங்கே என்ன தான் இந்த தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசுக்கும் மக்களுக்கும் நிறையா பிரச்சனை இருந்தாலும் இது மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசு, இதுதான் ஜனநாயகம், இதுதான் மக்களாட்சி. ஸோ மக்களாட்சி அடிப்படையிலேருந்து பார்க்கும்போது நம்மளுடைய உரிமைகள் அத்தனையுமே, சமீபத்தோட நீதிமன்ற தீர்ப்பு அத்தனையுமே எடுத்து பாருங்களேன். ஆளுநர் விசஸ் முதலமைச்சர் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்தால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசு நிர்வாகத்துக்கு ஆதரவாக தான் நீதிமன்றங்களும் இருக்கும். ஏன்னா மக்களாட்சியோட உச்சபட்ச அதிகாரங்கள் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசுக்கு தான் இருக்கே தவிர நியமிக்கப்பட்டவருக்கு கிடையாது அப்படிங்கிறதான் யதார்த்தமானது. இங்கே தேவையற்ற அரசியல் ஆளுநர் பண்ணுறதா ரொம்ப சங்கடமாக இருக்குது. இன்றைக்கி அதிமுக ரொம்ப தெளிவாக வந்தாங்க. ஏன்னா சில மூத்த பத்திரிகையாளரோட ட்வீட்லாம் நான் நல்லா பார்த்தேன். ஸோ ரொம்ப தெளிவாக வந்தாங்க. ஸோ அதிமுக யார் அந்த சார் அப்படிங்கிற விஷயத்தை ட்ரெண்ட் பண்ணுறதுக்காண்டி வந்தாங்க. ஏன்னா அவங்க தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்கள் பிரதிநிதிகள் கொண்ட ஒரு குழுவாக இயங்கிட்டு இருக்காங்க. ஸோ அவங்க வேற ஒரு விஷயத்தை செய்தியை கிரியேட் பண்ணுறதுக்கு இன்றைக்கி அவைக்கு வந்தாங்க. இந்த ஆளுநர் முதலமைச்சர் சண்டையில் அது அப்படியே காணாமல் போயிடுச்சு. ஸோ தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்கள் பிரதிநிதிகளுக்கு தான் நம்மளுடைய எப்படி சொல்கிறது, நம்மளுடைய சப்போர்ட் முழுக்க இருக்கணும். அதுதான் ஒரு ஜனநாயகத்தோட அடிப்படை தூண் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொல்லிட்டு சில மூத்த பத்திரிகையாளர்கள் நீங்கள் நல்லா கவனித்து பாருங்களேன், பிஜேபியை சேர்ந்த சில அறகுறையெல்லாம் கத்திக்கிட்டு கிடக்கும். மற்றபடி தெளிவாக அரசியல் புரிஞ்ச யாருமே இந்த ஆளுநர் விஷயத்தை பற்றி பெரிய லெவலில் கண்டனம் தெரிவிக்கவே மாட்டார். அப்படியே கண்டனம் தெரிவித்தாலும் அது ஆளுநரோட விருப்பம், அது தவறு அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டை யாருமே சொல்ல மாட்டாங்க. நல்லா கவனித்து பாருங்கள். இங்கே முழுக்க ஆளுநர் பண்ணுறது தான் தவறானது. தயவு செய்து அவரை மாற்றிக்கிறது தான் சரியானதாக இருக்கும். இங்கே ஆளுங்கட்சிக்கு எதிர்கட்சிக்கு தான் சண்டை, ஆளுநருக்கும் முதலமைச்சருக்கும் சண்டை போடுறது டைம் வேஸ்ட் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொல்லிவிட்டு நான் இந்த வீடியோவை என் பண்ணிக்கிறேன். நம்ம சேனலை ஃபர்தராக ஃபாலோ பண்ணிங்கன்னா பொலிட்டிக்கல் சார்ந்து பல்வேறு விஷயங்களை பற்றி நம்ம பேசிகிட்டு இருக்கோம். நம்மளோட ஒரே நோக்கம் அறியாமை அகற்ற வேண்டும், அறியாமை அகற்றப்பட வேண்டும். தேங்க்யூ ஸோ மச்.